கோவிந்தா கோவிந்தா என்கிற கோஷத்தோட பக்தர்கள் பரவசத்தோடு இருக்க பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கி இருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு வருடமும் வைகை ஆற்றில் இப்படி கள்ளழகர் இறங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட இருந்து ரசிப்பாங்க. அந்த வகையில் இன்றும் பச்சை பட்டுடுத்தி இப்படி கள்ளழகர் இறங்கி இருக்காரு. இப்படி பச்சை பட்டுடுத்தி வரக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிற ஆடையோடு இவர் வருவார். வெள்ளை நிற ஆடை அணிந்தால் அதற்கு ஒரு அர்த்தம், பச்சை நிற ஆடை அணிந்தால் அதற்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வருடம் இந்த சித்திரை திருவிழாவில் 2026ஆம் ஆண்டு பச்சை பட்டுடுத்தி வந்திருக்காரு. இதனால் என்னென்ன நடக்க போகிறது, மேலும் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் என்ன, இது எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும் போதே நீங்களும் கோவிந்தா கோவிந்தா என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் மதுரைக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சித்திரை திருவிழாவின் இந்த அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வை நீங்களும் நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த மதுரை சித்திரை திருவிழாவினுடைய உச்ச நிகழ்வு அப்படின்னு கூட இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வை சொல்லலாம். இன்று காலை பெரும் விமர்சையாக இது நடந்திருக்கு. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க. மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த ஆண்டு அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு கொடியேற்றத்தோடு ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்கு. சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகமும், ஏப்ரல் 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமும், ஏப்ரல் 29ஆம் தேதி என்று திருத்தேரோட்டமும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பிட்டு மதுரை இந்த அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 27ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கியது. ஏப்ரல் 29ஆம் தேதியன்று மதுரை நோக்கி புறப்பட்டார் கள்ளழகர். அதே போல கட்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் வேடமிட்டு 18ஆம் படி கருப்புசாமியிடம் உத்தரவு பெற்று மதுரை நோக்கி புறப்பட்டார் கள்ளழகர். வழி நெடுங்கிலும் பக்தர்களுடைய உற்சாக வரவேற்பை ஏற்று பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மதுரையை வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். மதுரை வந்த கள்ளழகருக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி 3 வாடியில் எதிர் சேவை நடந்தது. இதைத் தொடர்ந்து தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் மாலையில் கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கு. மதுரை சித்திரை திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி சித்திரா பௌர்ணமி அன்ற இந்த நாளில் காலை 5:35 மணி அளவில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் தல்லாக்குளத்தில் இருந்து புறப்பட்டு ஆழ்வார்புரம் வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர் அப்படின்னு சொல்லலாம். கள்ளழகர் வேடமிட்ட பலரும் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சு அடிக்க பக்தர்களுடைய கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் முழங்க வைகை ஆற்றில் குலுங்கி அசைந்து ஆடி வந்தார் கள்ளழகர். ஏராளமான பேர் சொம்புல சர்க்கரை தீபம் ஏற்றி அழகரை வழிபட்டிருக்காங்க. பக்தர்கள் புடைசூழ வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க. மதுரை நகரில் மட்டும் இல்லாமல் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய வைகை ஆறு பாயும் பல ஊர்களில் இந்த கள்ளழகர் வேடமிட்டு பெருமாள் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் நடத்துவது வழக்கம். இதைத் தொடர்ந்து தேனூர் மண்டகப்படியில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும். மதுரையில் பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் மே 5ஆம் தேதி தசாவதார கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவார்.
மே 6ஆம் தேதி மதுரையில் இருந்து புறப்பட்டு மீண்டும் அழகர்மலைக்கு திரும்புவார் அப்படிங்கிறது தான் இங்கு ரொம்பவே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்று பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் உலக பிரசித்தி பெற்ற இந்த மதுரையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சித்திரை திருவிழா அப்படின்னு சொன்னாலே நமக்கு திருவிழா தான். அந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்களும் இந்த அழகருக்கு ரொம்பவே சிறப்பான வழிபாடுகளும் நடத்தப்படுவது தான் ஞாபகம் வரும். மதுரையினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இந்த உலக பிரசித்தி பெற்ற கோவிலான மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் வருடந்தோறும் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்படும். சித்திரை திருவிழா நடைபெறக்கூடிய ஒரு மாதத்திற்கு முன்பே எல்லா ஏற்பாடுகளும் களை கட்டும். மதுரை வாசிகள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்தும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக முக்கியமான இடங்களில் இருந்து கூட வருவாங்க. மேலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வை விசேஷமான நிகழ்வாகவே பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்தது போல் அவர் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை அப்படின்னு பார்க்கும்போது அது மிக பெரும் முக்கியத்துவம். இந்த ஆண்டு அவர் பச்சை நிற பட்டு உடுத்தி வந்திருப்பது தெரிந்தவுடன் கூட்டம் இன்னும் அதிகமாக உச்சகட்ட பரபரப்பில் ஆரம்பிக்குது. சிலர் கைகளை கூப்பி கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கிறாங்க. சிலர் இந்த வருடம் நல்லதுதான் நடக்கும் என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லி கொண்டிருப்பதையும் நம்மளால கேட்க முடியும். முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் அவரை பார்த்தவுடன் கூட்டம் முழுக்க ஒரே முழக்கம் கோவிந்தா கோவிந்தா. அந்த சத்தம் மதுரையே அதிரச் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் எல்லோருடைய பார்வையும் ஒரே இடத்துல தான் நிற்கும். அதாவது கள்ளழகர் உடுத்தி இருக்கக்கூடிய பட்டில் அந்த பட்டு தான் இந்த வருடம் பச்சை நிற பட்டு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பின்னால் ஒரு பழமையான நம்பிக்கையும் இருக்குது. கள்ளழகத்தினுடைய அலங்கார பெட்டியில் பல வண்ண பட்டுக்கள் இருக்கும். பச்சை, சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், ஊதா. கோவிலினுடைய பட்டர் அந்த பெட்டிக்குள்ளே கை வைத்து ஒரு பட்டை எடுப்பார். அவர் எடுத்த அந்த நிறத்தில் தான் கள்ளழகர் அந்த ஆண்டில் வைகையில் இறங்குவார். அதாவது அந்த எடுக்கக்கூடிய ஒரு நிற பட்டு தான் அவர் உடுத்தி வருவார். அந்த நிறத்திற்கும் மிக பெரும் அர்த்தங்கள் சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பக்தர்கள் ரொம்பவே நம்பிக்கையோடு பார்க்குறாங்க. இந்த நிறம் அந்த ஆண்டினுடைய நிலையை சொல்வதாகவும் கருதுகிறாங்க. பச்சை என்றால் செழிப்பு, நல்ல விளைச்சல், வளம். சிவப்பு என்றால் சிக்கல்கள், அமைதியின்மை. வெள்ளை என்றால் மஞ்சள் என்றால் சாதாரண நிலை, மங்கள நிகழ்வுகள் அதிகம் நடக்கக்கூடியதாகவும் நம்பிக்கை இருக்கு. இப்படி ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி வந்த அந்த தருணம் மக்களுடைய மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். வைகை நீரில் இறங்கக்கூடிய அந்த காட்சி முடிந்த பிறகும் மக்கள் மனதில் ஒரு எண்ணமே தொடர்ந்து ஒலிக்குது. இந்த ஆண்டு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு அந்த பச்சை பட்டுடுத்திய கள்ளழகரை பார்த்து வேண்டிக் கொண்ட பக்தர்களை நம்மளால் பார்க்க முடியும். அந்த வகையில் மிக பெரும் சிறப்பாக இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் நடந்திருக்குங்க. இதை பார்க்கும்போதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக மே 1ஆம் தேதி அதிகாலை 5:45 மணி முதல் 6:15 மணிக்குள்ள தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் மேலும் என்னெல்லாம் ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி வரை சுமார் 15 நாட்களுக்கு மேல்மதுரையே தூங்கா நகரமாக மாறி ஆன்மீக கடலில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இந்த திருவிழாவுக்காக தமிழக அரசு மற்றும் காவல்துறை நிறைய பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்படி இந்த கள்ளழகர் மதுரையில் ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த நிகழ்வு இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி கள்ளழகர் கோவிலுக்கு போயிருக்கீங்க, இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.